Good evening, sir. பிள்ளைகள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். வணக்கம் பிள்ளைகள். வணக்கம் சார். வணக்கம்மா, வணக்கம். எப்படி பிள்ளைகள் எல்லோரும் நல்ல சுகமா இருக்கிறீங்களா? நல்ல சுகமா இருக்கோம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கோம். ஓகேம்மா, ஓகேம்மா. சேரும் நல்ல சுகமா இருக்கிறேன். எல்லோரும் வகுப்புக்கு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா? சார். சார். 15 பிள்ளைகள் இருக்கீங்க. ஓகே, சரி. நாங்க பாடத்துக்குள் செல்வோம். ஓகேவா? ஓகே சார். சரிம்மா. Excuse me, sir. ஓமா. இரண்டு சொல்லி திணைக்கு ஒரு வாக்கியம் சொல்லுங்களேன் சார். திணை திணைன்னு சொல்றது தானியம். சார். சரிம்மா. அப்ப நாங்க கடந்த வகுப்புல பிள்ளைகள் சந்தனமா என்ன பாடம் சேர்த்து சொல்லி தந்தேன் உங்களுக்கு? தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம். கடிதம் சார். ஆமா, இது ஒரு உறவுமுறை கடிதமாகும்னு படிச்சோம். ஆமாவா? உறவுமுறை கடிதத்தின் அமைப்பு அப்படின்னு சொல்லும் போது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், முகவரி இருக்கும், அதுல விழிப்பு இருக்கும், உடல் இருக்கும், முடிப்பு இருக்கும், ஒப்பம் இருக்கும். இதெல்லாம் உறவுமுறை கடிதத்தினுடைய அமைப்பு. ஆமாவா? ஆமா சார். சோதனை பிள்ளைகள், அப்ப கடிதம் அப்படின்னு சொல்றது பிள்ளைகள் இருவருக்கு இடையில இடம்பெறுகின்ற ஒரு எழுத்து மூலமான தகவல் பரிமாற்றத்தை தான் நாங்க கடிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாவா? அப்ப கடிதம் என்பதன் ஒத்த சொற்கள் திருமுகம், ஓலை, மடல், முடங்கல் இதெல்லாம் காணப்படுது. பொதுவாக உறவுமுறை கடிதம் சோதனை பிள்ளைகள் பேண்டு பொக்கிசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க படிச்சோம். ஆமா பிள்ளைகள், எதுவும் இருக்கா பிள்ளைகளுக்கு? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். கடந்த வகுப்புல செய்த வினாக்கள் தொடர்பா உங்களுக்கு காணா? நீ மடல் கிடைத்து, இதில் மடல் என்பதன் ஒத்த சொல் செய்தம்மா? சொல்லுங்க பாப்போம். நீ எழுதிய மடல் கிடைத்தது, இதில் மடல் என்பதன் ஒத்த சொல் என்னமா? கடிதம். கடிதம். காலாண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்றது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்பதன் எதிர்ப்பதம் துக்கம். சுவையான உணவு உடலுக்கு ஆரோக்கியம் தரும். இதில் இவ்வாக்கியத்தில் வந்துள்ள பெயரடை சுவையான. ஊட்டச்சத்து நிறைந்த உணவு நோய் நொடியில் இருந்து உடம்பை பாதுகாக்கும். இதில் நோய் நொடி என்பது நோய் நொடி, இணைமொழி. நோய் நொடின்னு சொல்றது இணைமொழி. மாணவர்கள் தங்கியிருந்து படிக்கும் இடத்தை எவ்வாறு அழைப்பர்? விடுதின்னு சொல்லி அழைப்பர். கை, கால், மூக்கு, செவி முதலானவை வெளி உறுப்புகளாகும். இதில் அதிகமாக கையாளப்பட்டுள்ள நிறுத்த குறியீடு நான் உங்களுக்கு வழங்கப்பெறும் உணவை உண்டேன். இவ்வாக்கியத்தில் வந்துள்ள பயனிலை சொல் சரிதானே பிள்ளைகள்? உண்டேன் பயனிலை. சரியாமா? திசுக்களை புதுப்பித்து உடல் வளர்ச்சிக்கு உதவும் சத்து
புரதச்சத்து. புரதச்சத்து. மகனே, நான் உன் விடுதிக்கு வந்திருந்தேன். இவ்வாக்கியத்தில் வந்துள்ள தன்மை பெயர் யாது? நான். ஓ, தந்தை மகனுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்படும் தந்தையின் பெயர் என்ன? தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன். சரியா பிள்ளைகள், இதெல்லாம் பார்த்தோமா? ஓம் சார். இந்த பயிற்சி செய்தோமா? இல்ல சார். இல்ல என்னம்மா, இது செய்யல தானே நாங்க? ஓம் சார். இல்ல செய்யல சார். சரி, தொடர்ச்சியாக நாங்க இந்த பயிற்சிகளை தான் செய்ய போறோம் இன்றைய தினம். சோதனை பிள்ளைகள், அப்ப நாங்க கடந்த வகுப்புல படிச்ச அதே பாடத்தில் இருக்கக்கூடிய வினா பகுதிகள் தான் இந்த வகுப்புல செய்து பார்க்க போறோம் முழுமையா. சோதனை பிள்ளைகள், ஆகவே தயாராகுங்க. இன்றைய தினத்துக்குரிய திகதி போட்டுக்கொண்டு இந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிங்க. ஓகே சார். ஓகேம்மா. ஓகே சார். ஓகேம்மா, செய்துட்டு ஓம் சேர்னு சொல்லுங்க. சார், ஓமா சொல்லுங்க. ஒரு டவுட் சொல்லுங்க. சார். புனையண்டா என்ன வரும் சார்? புனையும் விலங்கலமா? சார், புனையண்டோண்டு தமிழ் பாட புத்தகத்துல 14ஆம் பக்கம் பின்வரும் சொற்களை வைத்து பொருள் விளங்கத்தக்கதாக சரிக்கு அதை கொஞ்சம் அனுப்பி விடுங்க பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. சரி சார். ஓகேம்மா, செட் பாக்ஸ்ல போடுங்க என்னன்னு பார்த்து சொல்லுங்க. சரியா பிள்ளைகள், எழுதிட்டோமா? இல்ல சார். சரி, செய்துட்டு சொல்லுங்க. ஓ ஓமா. இல்ல சார். சரிம்மா, சரி, ஓகே, சரி.
சார் எழுதுறதுக்கு இடம் பத்தாது. விளங்கலாமா? எழுதுறதுக்கு இடம் பத்தாது சார். இடம் போதலையா? போதுற மாதிரியான ஒரு இடத்துல செய்யுங்கம்மா. சார் சட்ல அனுப்பிட்டேன். சரி, பார்க்குறேன். சார் செஞ்சிட்டேன். சரி பிள்ளைகள், செய்த பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. செய்துட்டேன் சார். ஓம். Finish. சார் சொல்லுங்கம்மா. விளங்கலம்மா? கேள்வியை எழுதி போட்டு கீழே விட எழுதலாமா? விளங்கல. கேள்வியை நான் எழுதி போட்டு கீழே விட இருக்கிறேன். அதுக்கான ஓகேம்மா. இணைக்காம சார் முடிச்சிட்டேன். சரி, எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. Finish சார். முடிச்சிட்டேன். சரி பிள்ளைகள், இப்ப பொருத்தமான பதில்களை நாங்க பார்ப்போம். சரியா? ஓகேவா? சார் நான் சொல்லவா? யார் சொல்ல போறீங்க? சார் அஸ்வினி சொல்லவா? சார் சொல்லுங்கம்மா. கிருத்திஷா சார். கிருத்திஷா. கிருத்திஷாவை தவிர மற்ற பிள்ளைகள் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க. கிருத்திஷா பேசுங்க சாரோட. கிருத்திஷா, சொல்லுங்க. ஆ பகுதியில் தரப்பட்ட சொற்களுக்கு பொருத்தமான சொற்களை ஆ பகுதியுடன் இணைக்குக. முதலாவது மாணவர்களுக்கு நடத்தப்படும் பரீட்சை தேர்வு சார். இதயம், நுரையீரல், மூளை இது உள்ளுறுப்புகள். உடல் வளர்ச்சிக்கு உகந்த உணவு சரிவிகித உணவு. உடலுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கும் அது கொழுப்பும் மாவுச்சத்தும். நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கிறது தாது உப்பும் உயிர் சத்தும். சரி பிள்ளைகள், ஓகேவா? சார் டேட்டான செக் பாக்ஸ்ல போட்டுருக்கேன் சார். ஓமா
சார் நான் செக் பாக்ஸ்ல போட்டிருக்கேன் சார். ஓ ஓ. சரிம்மா பார்க்கலாம் நானு. சரி, இப்போ இது சரியா நினைக்கிறீங்களா பிள்ளைகள்? பார்ப்போமா நாங்க? ஆமா சார். சரியா? சரிதானே பிள்ளைகள்? அப்ப கவனிங்க, மாணவர்களுக்கு நடத்தப்படும் பரீட்சை தேர்வு. சரியா தெரிவு செய்தீங்களா? சரியா பிள்ளைகள்? அது ஓம் சார் சரி. இதயம், நுரையீரல், மூளை, சதன பிள்ளைகள் உள்ளுறுப்புக்கள். சரியா? ஆமாவா? ஓம் சார். ஆமா. உடல் வளர்ச்சிக்கு உகந்த உணவுன்னு எதை பார்த்தோம் நாங்க? சரிவிகித உணவு. சரிவிகித உணவு. சரிவிகித உணவு. உடலுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கும் என்னம்மா? கொழுப்பும் மாவுச்சத்து. கொழுப்பும் மாவு மாவுச்சத்து. சத்து. நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கும் தாது உப்பும் தாதுப்புகளும் உயிர் சத்துக்களும். தாது உப்பும் சரிதானே பிள்ளைகள்? ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் நான் கடந்த வகுப்புல சொல்லி தந்திருந்தேன். ஆகவே பிள்ளைகள் ஞாபகத்துல வைத்து இந்த பொருத்தமா இணைச்சிருக்கீங்க. ஆமாவா? சரி, இங்க கவனிங்க பிள்ளைகள். இப்ப இங்க ஒரு வினாவுக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில சரி 5 வினா தந்திருக்கேன். 10 புள்ளி. 10க்கு 10 சரி எடுத்திருக்கீங்களான்னு பாருங்க. ஓம் சார் இமாசு சஞ்சனா 10க்கு 10 சார். 10க்கு 10 சரியா இருந்தா ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. சார். ஓகேம்மா. 10க்கு 10 சரினா ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. சரி சார். டெனி தேஷானி 10க்கு 10 எடுத்திருக்கீங்க. ஓகேம்மா. செக் பாக்ஸ்ல போட்டுக்கிறது வந்திருக்கு சார். ஓமா ஓமா. சரி பிள்ளைகள், இந்த பயிற்சி நாங்க செய்து பார்த்தோமா? இல்ல சார். சரி, இது ஒத்த கருத்தோட தொடர்புடைய வினா பகுதிமா. இதுவும் அதே மாதிரி தான். ஆ பகுதியில் தரப்பட்ட சொற்களுக்கு பொருத்தமான ஒத்த கருத்து சொற்களை ஆ பகுதியில இருந்து நீங்க தெரிவு செய்து எழுதணும். சரியா? சரி சார். செய்யவா சார் இப்ப? ஓமா, இது அடுத்ததா செய்யுங்க இந்த பயிற்சி. கோடு தானே சார் போடணும்? அம்மா? இணைக்கணுமா இல்லாட்டி ஓ எழுதணுமா? இணைக்கிற தங்கத்தை அப்படித்தானே தந்திருக்காங்க. ஆனா பகுதியில் தரப்பட்ட சொற்களுக்கு பொருத்தமான ஒத்தக்கட்டு சொற்களை ஆ பகுதியுடன் என்ன செய்யணும்? இணைக்கணும். ஆமாவா? இணைக்கணும். ஆமா. சார் முதல் செஞ்சதோட சேர்த்து எழுதவா? தொடர்ச்சியா செய்தாலும் பரவாயில்லம்மா, நீங்க தனியா செய்தாலும் பரவாயில்லை. நீங்க இந்த தொடர்ச்சி இல்லாம செய்தாலும் பரவாயில்லை. சரி, உங்களுக்கு புள்ளிகள் 10க்கு தாரேன். சரியா? சரி சார். ம். சார் எழுதி முடிஞ்சு. விளங்கலாமா? எழுதி முடிஞ்சு சார். சார். சார் எழுதி அபர்ணிகா பேசுறீங்க, சரிக்கு விளங்குது இல்லம்மா? முடிஞ்சு சார்.
சார் முடிச்சிட்டேன். சரிம்மா, நான் செஞ்சிட்டேன் சார். செய்துட்டீங்க. ஓகேம்மா, குட். சார் முடிச்சிட்டேன். செய்துட்டீங்க. ஓகே, யாருக்காவது நேரம் தேவைப்படுதா பிள்ளைகள்? இல்ல சார், தேவைப்படையல. இல்ல சார். இல்லைங்களாம்மா? ஆனா கொஞ்ச நேரம் தான் சார். ஓகே ஓகே, செய்து சொல்லுங்க. சரி. சரிதானே பிள்ளைகள்? பொருத்தமான பதில் யார் சொல்ல போறீங்க? அரிசினி. அரிசின்னு சொல்லுங்கம்மா. மூக்கு நாசி, ம் உணவு சாப்பாடு, ம் மகிழ்ச்சி குதூகலம், உடம்பு யாக்கை, கண் ம் நேர்த்தி. சரி, ஓகே. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சரி, நீங்களும் அது போல செய்திருக்கீங்களா? ஓ சார். ஓம் சார். ஓகேம்மா. சரி, இப்ப திருத்த போறோம் நாங்க. சரி, ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள் தரப்போறேன். சதனமா, அப்ப அர்ஷினி எத்தனை புள்ளிகள் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். மூக்கு நாசி, சரியா பிள்ளைகள் அது? ஓ சார். ஓ சார். சரி, முக்கியமா. அடுத்து ஓ சார். உணவு சாப்பாடு. சதனை பிள்ளைகள், மகிழ்ச்சினா அது குதூகலம். உடம்பு யாக்கைன்னு சொல்லுவோம். ஒத்த சொல் தானே. கண்ணா நேர்த்திரம். சரி, இங்க ஒரு வினாவுக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில் இங்க 6ல இருந்து 10 வரைக்கும் 5 வினாக்கள் தான் இருக்கு. இப்ப இந்த பகுதிக்கும் 10 புள்ளி தான் தாரேன், 5 வினாவுக்கு. இதுலயும் 10க்கு 10 எடுத்திருக்கீங்களான்னு பாருங்க. ஆமா சார். 10க்கு 10 இருந்தால் ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. ஓகே சார். Good afternoon, sir. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? தேஷானி 10க்கு 10. தேஷானி 10க்கு 10 எடுத்து. இப்ப சரி, அடுத்த மாசி தேசான் மாசி 10க்கு 10. 10க்கு 10 எடுத்து. சரி, அடுத்து நாங்க இன்னொரு பயிற்சி ஒன்று செய்ய போறோம். 10க்கு சரியாம்மா? 10. ஓகேவா? இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடைப்பு குறிக்குள்ள எழுத போறோம். ஓகேவா? ஓகே சார். இங்க 5 வினாக்கள் இருக்குது. சரிதான பிள்ளைகள்? அந்த வினா சரியா தவறான்னு நீங்க கண்டுபிடிச்சு எழுதணும். வினா எழுதி தான் விடை எழுதணும். ஓகே தானே?
சரியா பிள்ளைகள் செய்துட்டோமாம்மா? செஞ்சிட்டேன் சார். இப்ப கட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் நீங்க சொன்னது கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களேன் சார். என்னம்மா விளங்கல? எனக்கு இப்ப இது ஜூம் போயிட்டு சார். நீங்க சொன்னது கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. இந்த பயிற்சியை செய்ய சொல்லியிருந்தேம்மா. நான் இப்ப சார் 2வது கழிச்சு. இந்த பயிற்சி பிள்ளைகளுக்கு விளங்குதாம்மா உங்களுக்கு? எஸ் சார். இதை ஆம் செய்யுங்க. சார். இதை செய்யுங்க. நீங்க தவற விட்ட பயிற்சி இருக்கட்டும், சரி அதை காட்டுறேன் பிறகு. நீங்க இப்ப இதை செய்யுங்க. ஓகேவா? ஓகே. ஓகேம்மா, சரி. சார் எழுதிட்டேன் சார். இல்ல சார். சரிம்மா, எழுதின பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சேர்க்க முடிஞ்சா வீடியோவில் காட்டுங்க. வாட்ஸ்அப் இல்லை வாட்ஸ்அப் இல்லாமல் செட் பாக்ஸ் பண்ணுங்க வினாக்கள் எழுதி. சார் செய்துட்டேன். சரிதானம்மா? ஓகே தானே? இல்ல சார். ஓகே சார். ம். சரி, இப்போ இந்த வினாக்களுக்கு யார் பதில் சொல்ல போறீங்க? சார் இமாசி சார் கொஞ்சம் டைம் தாங்க சார். இமாஷியா, சொல்லுங்கம்மா. ம். நாம் உண்ணும் உணவில் உள்ள சத்துப் பொருள் நம் உடலை வளர்க்கின்றது. சரி சார். ஓகேம்மா, ஒரு நிமிஷம்மா, ஒரு நிமிஷம். சரியா சார்? சொல்லுங்கம்மா, வாசிங்க. ம். நாம் சுவையான உணவை உண்பதால் உடல் ம். ஆரோக்கியம் அடைகிறது. பிழை சார். ம். உடல் சரி. வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் 5 வகைப்படுகிறது. சரி ம். சார். ம். சுவையான உணவினை சரிவிகித உணவு என்பர். பிழை சார். ம். உடல் நலமாக இருந்தால் தான் கல்வி கற்க முடியும். பிளஸ் சரி சார். சரியா? சரிம்மா, ஓகே. இமாசி சொன்னதெல்லாம் சரின்னு பிள்ளைன்னு நினைக்கிறீங்களா? சரி. தவறானது ஏதாவது இருக்கா? ஏதாவது திருத்தம் இருக்குன்னு நினைச்சா சொல்லலாம். இல்ல சார். எல்லாம் சரியா? சார். சரி பிள்ளைங்களா, அப்ப நாம் உண்ணும் உணவில் உள்ள சத்து பொருள் நம் உடலை வளர்க்கிறது. சரியான கூற்றுத்தானே பிள்ளைகளா? வார்த்தை நாங்க படிச்சோம் மாமாவா? அது சரியா தெரிவு செய்திருந்தா சரி போட்டு கொள்ளுங்க. நாம் சுவையான உணவை உண்பதால் உடல் ஆரோக்கியம் அடைகிறது. சரியாது? இல்ல. அப்ப சுவையான உணவு உண்றதால் மாத்திரம் ஆரோக்கியம் அடையாது. சதன பிள்ளைகள், எங்கள் உடலுக்கு தேவையான சத்து பொருட்கள் இருக்கக்கூடிய சரிவிகித உணவுகளை என்ன செய்யணும்? நாங்க உண்ணணும். ஆமாவா? ஆமா சார். அப்ப அது தவறான கூற்று. அப்ப தவறுன்னு தெரிவு செய்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து 5 வகைப்படும். ஆமாவா? ஆமா சார். சரி, அது சரியா தெரிவு செய்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. சுவையான உணவினை சரிவிகித உணவு என்பர். ஆமாவா? இல்ல சார். சுவையான உணவு சரிவிகித உணவு இல்லை. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்படுற உணவு தான் என்னது? சரிவிகித உணவு. உடல் நலமாக இருந்தால்தான் கல்வி கற்க முடியும். ஆமாவா? ஆமா சார். அப்ப அது சரியான கூற்றா? ஆமா சார். அப்ப எங்களுக்கு காய்ச்சல், தடிமன், சுகைனமா இருந்தோம்னு சொன்னா எங்களால பாடசாலைக்கு செல்ல முடியுமா?
ஏழாவது சார். முடியாது. அப்ப கல்வி கற்க முடியுமா? ஏழாவது. முடியாது. அப்ப எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் என்ன செய்ய முடியும், எங்களால கல்வி கற்க முடியும். அது சரியான கூற்று. சரி, இப்ப நாங்க 5 வினா பார்த்தோம். ஒரு வினாவுக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில் 5 வினாக்கள் 10 புள்ளி. 10க்கு 10 எடுத்திருக்கீங்களான்னு பாருங்க. ஆமா சார், நான் 10க்கு 10 அர்ஷின். 10. ஓம் சாரி மாசி 10க்கு 10. ஓகே 10க்கு 10 சார். ஓகேம்மா. 10க்கு 10 இருந்தால் ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்வோம். சரி சார். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். 10 சார். இப்ப பிள்ளைகளுக்கு ஒரு இலகுவான பயிற்சி தான். ஆனா நீங்க கொஞ்சம் அதை சரியா செய்து கொள்ளணும். இந்த அடைப்பு குறிக்கல, இந்த அடைப்பு இருக்குதானம்மா, விளங்குதா? ஒரு கட்டம் கொடுத்துருக்கனே சார், ஆமா சார். பாக்ஸ். இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விடைகளை நீங்க என்ன செய்ய போறீங்க? இது விடைகள். இதெல்லாம் என்னம்மா? விடைகள். விடைகள். இந்த விடைகளுக்குரிய கேள்விகள் சேர என்ன செய்வேன், அடுத்ததா தரப்போறேன். இப்படி விளங்குதா? சரி சார். சரி, இப்ப இந்த விடைகள் பொருத்தமான விடை என்ன செய்யணும், நீங்க இந்த கேள்விகளுக்கு எடுத்து அதை பொருத்தமா எழுதணும். ஆமாவா? ஓகே சார். சரி, அப்ப பாருங்க, பின்வரும் வினாக்களுக்கு பொருத்தமான விடைகளை கீழே தரப்பட்டுள்ள அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து என்ன செய்யணும், நீங்க எழுதணும். அப்ப இந்த அடைப்புக்குறிக்குள்ளதான் என்ன செய்யுதுன்னு சொன்னா அடுத்து வரப்போற வினாக்களுக்குரிய விடைகள் எல்லாம் இருக்குது. ஆமாவா? ஆமா சார். சரி, அப்ப இந்த அடைப்புக்குறிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விடயங்களை நீங்க என்ன செய்யணும், இப்ப எழுதி கொள்ளணும் சார். எழுதி வைத்துக் கொள்ளணும். இது இருப்பது போல எழுதி வைத்துக் கொள்ளுங்க. சரி, அடுத்ததான் வினாக்கள் காட்டுறேன். சரியாமா? ஓகே சார். சரி, எழுதுங்க பாப்போம். எழுதிட்டேன் சார். சார் எழுதிட்டேன். எழுதிட்டேன் சார். எழுதி கொண்டீங்களாமா? இல்ல சார். இந்த விடை தெரிவுகளை எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். இது எழுதி கொண்ட பிற்பாடு சில வினாக்கள். ஓமா, நான் உடம்பை போற்ற வேண்டும் எழுதுறேன் சார். சரிம்மா. ஓகே, எழுதி முடிச்ச பிள்ளைகள் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுடைய நண்பர்களும் எழுதிடட்டும். சார்,
சுவரை வைத்து தானே சித்திரம் வரைய முடியுமா எழுத முடியுமா? ம் சுவரை வைத்து தானே சித்திரம் வரைய முடியுமா எழுத முடியுமா? பாடத்துல எப்படி இருக்கு தந்தாங்க எங்களுக்கு? பாடத்துல நாங்க எப்படிமா படிச்சோம்? சுவரை வைத்து தான் சித்திரம் வரைய முடியும்னு படிச்சோமா எழுத முடியும்னு படிச்சோமா? பிள்ளைகள் வரைய முடியும். வரைய ஆமா. எழுத முடியும் சார் படிச்சேன். எழுத முடியும்னா படிச்சேன். எழுதுறதாலும் ஒண்ணுதான் வரைகிறதாலும் ஒண்ணுதான். சரியா பிள்ளைகள்? சரி சார். ம் எழுத முடியுமா சார் படிச்சோம். சரி சரி, நீங்க எழுத முடியும்னாலும் எழுதினாலும் சரிதான், வரைய முடியும்னாலும் எழுதினாலும் சரிதான். அது போல பாருங்க. எழுதிட்டேன் சார். ம். இல்ல சார். எழுத்துக்களும் ஒரு வகை சித்திரம் தான் பிள்ளைகள். விளங்குதா? ஓ, எழுதுறது கூட ஒரு வகையான சித்திரம் தான். ஓகே சார். ம் எழுதிட்டேன் சார். சரி, எழுதிட்டோமா எல்லோரும்? இல்ல சார், கடைசி எழுதுறேன். கடைசியா எழுதுனீங்க. ஓகேம்மா, எழுதி சொல்லுங்க. எழுதிட்டேன் சார். முடிச்சிட்டேன் சார். சரி சார். சார் கேள்வியை காட்டுங்க சார். இப்ப சரி, வினாக்கள் காட்ட போறேன். இந்த வினாக்களுக்குரிய விடைகளை முதல்ல நீங்க எழுதிட்டீங்க. அதுல இருந்து பொருத்தமா தெரிவு செய்து எழுதணும். சரியா பிள்ளைகள்? கொஞ்சம் முதல்ல உள்ளது காட்டுறீங்களா சார்? ஓமா. சரி சார், தேங்க்யூ சார். ஓகேம்மா. ம்
சரியா பிள்ளைகள்? ஓகேவாம்மா? எழுதிட்டோமா 5 வினாக்களையும்? இல்ல சார். இல்லை சார். செஞ்சிட்டேன் சார். சரிம்மா, 5 வினாக்களும் எழுதிட்டு அதுக்கான பொருத்தமான விடை இருக்கான்னு தேடி எழுதுங்க. நீங்க எழுதியிருக்க அந்த கட்டத்துல. அதுவும் எழுதிட்டேன் சார். சரிம்மா, ஓகே. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நண்பர்களும் எழுதிடட்டும். சார் இது எத்தனாவது கேக்குது? விளங்கலாமா? இது நீங்க படிச்சு கொடுத்தீங்க தானே? ரோம் அது புக்ல எத்தனாவது பேஜ்ல இருக்குன்னு கொஞ்சம் சொல்லலுமா? நான் எங்கட பெருநாள் சுட்டிக்கு வர இல்ல கிளாஸுக்கு. அப்படியா? சரிம்மா, நீங்க இங்க சேர்த்து தந்திருக்க வினாக்கள் இப்ப முதல்ல தந்த இந்த இந்த விடைகள்ல இருந்து பொருத்தமான தெரிவு செய்து நீங்க இந்த வினாக்களுக்கு எழுத போறீங்க. சரியா? ஓகே சார். சரி, அதை எழுதுங்க. பிறகு நாங்க என்ன பாடம் படிச்சோம் சரிதானே பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை சேர் உங்களுக்கு தருவேன். அப்படியும் சேருக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கான வீடியோக்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்திருக்கும், நாங்க என்னென்ன படிச்சோம்னு சொல்லி. இல்ல சார், யூடியூப்ல வருது சார். ஆனா குரூப்ல குரூப்ல போடுறாங்க இல்லையா? இல்ல சார். சரி, குரூப்ல குரூப்ல சேர் போட சொல்றேன் உங்களுக்கு. சரியா? ஓகே சார். ஆமா. சார், 2 சொல்லி வந்த பண்க்கு என்ன சார் கருத்து? விளங்கலாமா? 2 சொல்லி வந்த பண்றதுக்கு என்ன சார் கருத்து? 2 சொல்லி பண்ணா? ஓ சார். 2 சொல்லி பண்ண பிள்ளைகள் பண்ண பிள்ளைகள் இசை அப்படின்னு சொல்லித்தான் பொருள். அப்ப பண்ணோட பாடுறது அப்படின்னு சொல்லித்தான் சொல்றது. சரியாம்மா? சொல்லின் தானே சார். ஓம்மா, அப்ப அது 3 சொல்லிக்கு பண். 2 சொல்லியும் பண்ணுன்னு சொன்னா இப்படித்தான் வருது பொருள். என்னம்மா? சார். ம். சரியா பிள்ளைகள்? எழுதிட்டீங்களா? இதுல ஓ
6 தொடக்கம் 10 வரையான வினாக்களும் இருக்கு. தொடர்ச்சியா 15 வினாக்கள் உங்களுக்கு இருக்கு. 10 வினாக்கள் இருக்கு. சார் முதல்ல கொஞ்சம் முதலாவது உள்ளதா இதா? சார் இதுக்குள்ள விடை மட்டும் கொஞ்சம் காட்டுங்களேன். ம். சரி சார். பொதுமொழி என்ன சார் முடிச்சிட்டேன். சரிம்மா, எழுதி முடிச்சிட்டா கொஞ்சம் இருங்கம்மா. சார் சரி சார். முடிச்சிட்டேன். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சார் அப்துல் கரீம் ஃபினிஷ். சரிம்மா, ஓகே. திருத்துவமா சார்? ஓமா, திருத்திக் கொள்வோம். பிள்ளைகள் ஓகேவா? பிள்ளைகள் எல்லோரும் செய்துட்டோமா? இல்ல சார், கடைசி கேள்வி. கடைசியா 8வது செய்து கேள்வி. கொள்ளுங்க. 8ஆம் வினாவா? சார். ஓகே, கொஞ்சம் வேகமா செய்யுங்கம்மா. ம். சொல்லவா சார் கேள்வி? ஓமா, ஓம்.
6 தொடக்கம் 10 வரை உள்ளதையும் எழுதணுமா சார்? ஓம், இதுவும் செய்ய சொல்லித்தானே தந்திருந்தேன் சார். சரியா பிள்ளைகள்? 10 வினாக்களும் எழுதிட்டோமா? இல்ல எத்தனையாவது எழுதுறீங்க? 9வது சார். ஓம், அருள்செல்வன் வகுப்பில் முதன்மை பெற்ற தேர்வாக சுட்டப்படுவது எது? அதுவா? ஓம் சார். சரிம்மா, எழுதிட்டு சொல்லுங்க. சரியாம்மா, எழுதிட்டோமா? ஓம் சார். சரி பிள்ளைகள், இப்ப இங்க கவனிங்க. அடைப்புக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விடைகளை தான் என்ன செய்ய போறீங்க? பொருத்தமா அங்க பிரயோகிக்க போறீங்க. விடுதி, உடல் வளர்ச்சி, சரிவிகித உணவு, தாதுப்புக்களும் உயிர் சத்துக்களும், காலாண்டு தேர்வு, சுவரை வைத்துத்தானே சித்திரம் எழுத முடியும் அல்லது வரைய முடியும், போசாக்குணவின் அவசியம், வகுப்பில் முதன்மை பெறுகின்றமை, சுவையான உணவு வழங்கப்படுவதில்லை, உடம்பை போற்ற வேண்டும். சோதனை பிள்ளைகள், இந்த விடயங்கள் தான் விடைகளா வரப்போகுது. சரியாம்மா? சரி. பெற்றார் மகிழ்ச்சி அடைவதற்கான காரணம் யாது? என்ன பிள்ளைகள்? வகுப்பில் முதன்மை பெறுகின்றமை. பெறுகின்றன. விடுதியில் வழங்கப்படும் உணவு பற்றி மகனின் கருத்து என்ன? சுவையான உணவு வழங்கப்படுவதில்லை. உணவு உண்பது எதற்காக என தந்தை குறிப்பிடுகின்றார்? உடல் வளர்ச்சிக்கு. உடல் மகன் வளர்ச்சிக்கு. மகன் எங்கே தங்கி இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது? விடுதி. உடல் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் உணவை எவ்வாறு அழைப்பர்? சரிவிகித உணவு. தளவிகித உணவு. கடிதத்தில் இடம்பெறும் முதுமொழி யாது? சுவரை வைத்துதானே சித்திரம் எழுத முடியும். சிறந்த கல்வியை பெற முதலில் என்ன செய்ய வேண்டும் என கூறப்படுகின்றது? உடம்பை போற்ற வேண்டும். உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் பாதுகாப்பையும் அளிக்கும் ஊட்டச்சத்துக்கள் எவை? தாது உப்புகளும் உயிர் சத்துக்களும். உயிர் சத்துக்களும். அருள் வகுப்பில் முதன்மை பெற்ற தேர்வாக சுட்டப்படுவது எது? காலாண்டு தேர்வு. இக்கடிதம் குறித்து நிற்கும் மைய கருத்து யாது? போசாக்குணவின் அவசியம். அவசியம். சரி, பிள்ளைகள் எல்லாம் பொருத்தமா சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் சரி, உங்களுக்கு விடையோட காட்டுறேன். எழுத முடியாம அல்லது வகுப்புக்கு கொஞ்சம் சதனை பிள்ளைகள் தாமதமா வந்த பிள்ளைகள் எல்லாம் பொருத்தமான விடைகளை பார்த்து எழுதி கொள்ளுங்க. சரி, கவனிங்க பிள்ளைகள். பெற்றார்கள் மகிழ்ச்சி அடைந்தமைக்கான காரணம் என்ன? மகன் வகுப்பில் முதன்மை பெற்றமை. ஆமாவா? ஆமா சார். சரி, எவ்வாறு இருந்தா சரி போட்டுக் கொள்ளுங்க. விடுதியில் வழங்கப்படும் உணவு பற்றி மகனின் கருத்து என்னது? சுவையான உணவு வழங்கப்படுவதில்லை. சுவையான உணவு வழங்கப்படவில்லைன்னு சொல்லி தந்தைக்கு மடல் எழுதுறாரு. ஆமாவா? உணவு உண்பது எதற்காக என தந்தை குறிப்பிடுகின்றார்? உடல் வளர்ச்சிக்காக. உடல் வளர்ச்சி அடைவதற்காக. சதனை பிள்ளைகள், மகன் எங்கே தங்கி இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது? விடுதி. விடுதிகளாம். மாணவர்கள் தங்கி இருந்து படிக்கும் இடம் விடுதி. ஆமாவா? உடல் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் உணவை எவ்வாறு அழைப்பர்? சரிவிகித உணவுன்னு சொல்லி அழைப்பர். இந்த 5 வினாக்களுக்கு பொருத்தமான சரியான பதில் எழுதியிருக்கீங்களா பிள்ளைகள்? ஓகே தானம்மா? சரி, இவ்வாறு இருந்தால் ஒவ்வொரு வினாவுக்கும் 3 புள்ளிகள் போட்டு கொண்டு வாங்க. ஒவ்வொரு வினாவுக்கும் சரியான பதில் இருக்கு மாதிரி தான் 3 புள்ளிகள் போடுங்க. எத்தனை புள்ளிகள் போடணுமா ஒரு வினாவுக்கு?
மூன்று புள்ளிகள். 3 புள்ளிகள் போடணும். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சார் ஆறாவது கேள்வி கூட சொல்லுங்க. சரி, இப்ப நாங்க 6ஆம் வினாவுக்கான பதில பார்க்க போறோம். இக்கடிதத்தில் இடம்பெறும் முதுமொழி யாது? சுவரை வைத்துத்தானே சித்திரம் எழுத முடியும். சுவரை வைத்துத்தானே சித்திரம் எழுத முடியும், வரைய முடியும்னு எழுதியிருந்தாலும் சரிதான். நீங்க ஓகே சிறந்த சார். கல்வியை பெற முதலில் என்ன செய்ய வேண்டும் என குறிப்பிடப்படுகின்றது? உடம்பை போற்ற வேண்டும். உடம்பை போற்ற வேண்டும். இது எழுதியிருக்கீங்களா? எழுதியிருந்தா சரி. ஓ சார். உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் பாதுகாப்பையும் அளிக்கும் ஊட்டச்சத்துக்களவை தாதுப்புக்களும் உயிர் சத்துக்களும். அருள்செல்வன் வகுப்பில் முதன்மை பெற்ற தேர்வாக சுட்டப்படுவது காலாண்டு தேர்வு. காலாண்டு தேர்வு. கடிதம் குறித்து நிற்கும் மையக்கருத்துனா போசாக்குனவின் அவசியம். ஒவ்வொரு வினாவுக்கும் சேர எத்தனை புள்ளிகள் போட சொன்னேன்? 3. அப்ப 3 போடணும். எத்தனை வினாக்கள் இருக்கு மொத்தம்? 10. 10. அப்ப எத்தனை புள்ளி மொத்தம்? 30 புள்ளி. 30. இப்ப நீங்க 30க்கு 30 எடுத்திருக்கீங்களான்னு பாருங்க. சார் அர்ஷனுக்கு 30. 30க்கு 30. சரி, 30க்கு 30 இருந்தால் ஒரு ஸ்டார் போட்டுக்கொள்ளுங்க. சரி சார். சரியா? தேஷம் 30க்கு 30 சார். 30க்கு 30 எடுத்திருக்கீங்க. ஓகேவா? சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். இப்ப நாங்க பார்த்த இந்த நாளுக்குரிய வினா பகுதிகளை சேர் ஒரு தரம் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நாங்க பார்த்திருந்தோம் இன்றைய தினம் சதனை பிள்ளைகள் தந்தை மகனுக்கு எழுதின கடிதம் தொடர்பான ஒரு மீட்டலாக நாங்க இந்த கடிதம் என்ன விடயத்தை பத்தி பேசுது, கடிதம் என்றால் என்ன, கடிதத்துக்கு வழங்கப்படும் மறுபெயர்கள் என்னென்ன, இப்படியான விடயங்கள் எல்லாம் பார்த்தோம். ஆமாவா? நாங்க கடந்த வகுப்புல பார்த்த பல்தேர்வு வினாக்கள், இந்த வினாக்கள் எல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஓகே தானே? அடுத்து இன்றைய தினம் என்ன செய்தோம், அதோடு தொடர்புடைய வினா பகுதிகளை செய்து பார்த்தோம். மாணவர்களுக்கு நடத்தப்படும் பரீட்சை என்னன்னு பார்த்தோம்? தேர்வு. இதயம், நுரையீரல், மூளை, உள்ளுறுப்புகள். வளர்ச்சிக்கு உகந்த உணவு, சரிவிகித உணவு. உடலுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கும் கொழுப்பு மாவுச்சத்து. நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கும் தாது உப்புகள். உயிர்ச்சத்து. மூக்குன்னு சொல்றது ஒத்த சொல் நாசி. நாசி. உணவு சாப்பாடு. மகிழ்ச்சி, உடம்பு, கண், நேத்திரம். அடுத்து சரிப்பிழை கூறுற வினா பயிற்சி ஒன்று செய்து பார்த்தோம். நாம் உண்ணும் உணவில் உள்ள சத்து பொருள் நம் உடலை வளர்க்கிறது. சரியாது? நாம் சுவையான உணவை உண்பதால் உடல் ஆரோக்கியம் அடைகிறது. சரியா? இல்லை. உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் 5 வகைப்படும். சரியாது? சுவையான உணவினை சரிவிகித உணவு என்பர். சரியாது? இல்லை. உடல் நலமாக இருந்தால் தான் கல்வி கற்க முடியும். சரியா? சரி. இவ்வாறு பொருத்தமான சரிப்பிழை கூற பயிற்சியும் செய்தோமா? ஓகே தானே பிள்ளைகள்? அடுத்து நாங்க இறுதியா பார்த்தது என்ன பிள்ளைகள்? நம்ம பொருத்தமான சரியான விடை தெரிவுகள் உங்களுக்கு தரப்பட்டிருந்தது. அதை பொருத்தமா நீங்க பயன்படுத்தி இருக்கணும். ஆமாவா? சரி, இப்ப இந்த வினாக்கள் ஒரு ஆள் கேளுங்க, மற்ற பிள்ளைகள் பதில் சொல்லுவாங்க. பெற்றார் மகிழ்ச்சி அடைவதற்கான காரணம் யாது? வகுப்பில் முதன்மை பெறுகின்றமை. விடுதியில் வழங்கப்படும் பெறுகின்றது. மகனின் கருத்து என்ன? உணவு வழங்கப்படுவதில்லை. உணவு உண்பது எதற்காக என தந்தை குறிப்பிடுகிறார்? உடல் வளர்ச்சி. மகன் எங்கே தங்கியிருப்பதாக கூறப்படுகிறது? உடல் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கும் உணவை எவ்வாறு அழைப்பர்? சரிவிகித உணவு. இக்கடிதத்தில் இடம்பெறும் முதுமொழி யாது? சுவரை வைத்துத்தானே சித்திரம் எழுத முடியும்.
சிறந்த கல்வியை பெற முதலில் என்ன செய்ய வேண்டும் என குறிப்பிட உடம்பை போற்றுகின்றோம். உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் பாதுகாப்பையும் அளிக்கும் ஊட்டச்சத்துக்கள் எவை? அருட்செல்வன் வகுப்பில் முதன்மை பெற்று தேர்வாக சுட்டப்படுவது எது? இக்கடிதம் குறித்து நிற்கும் மைய கருத்து யாது? போசாக்குணவின் அவசியம். சரியா பிள்ளைகள், ஓகேவா? சரி சார். சரி சார். இப்ப நாங்க இன்றைய தினம் என்ன செய்திருந்தோம்? சரிதான பிள்ளைகள்? தந்தை மகனுக்கு எழுதிய கடிதம் தொடர்பான விடயங்கள், அதோடு தொடர்புடைய பயிற்சிகள், நம்ம இந்த விடயங்கள் எல்லாமே பார்த்திருந்தோம். ஆமாவா? ஆமா சார். சரிதான பிள்ளைகள்? இந்த பாடம் அதோடு தொடர்புடைய வினாக்கள் எல்லாமே பிள்ளைகளுக்கு தெளிவா விளங்கி இருக்கும். ஆமாவா? ஆமா சார். ஓகேவா? சரிதானே பிள்ளைகள்? சரிம்மா, அப்ப இன்றைய நாள் பாடம் நிறைவுக்கு வருது. அப்ப இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு பிடிச்சிருந்ததா? ஓகே தானே பிள்ளைகள்? சரிம்மா, இப்ப நாங்க அடுத்த வகுப்புல தான் சந்திக்க போறோம். அடுத்த வகுப்புல நாங்க என்ன செய்ய போறோம்? 6ஆம் பாடலகு படிக்க போறோம். ஓகேவா? ஓகே சார். சரி பிள்ளைகள், 6ஆம் பாடலக பிள்ளைகள் பார்த்து கொண்டே வாங்க. சரி, அடுத்த வகுப்புல அது சம்பந்தமான விடயங்களை சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே சார். சரி பிள்ளைகள், அடுத்த வகுப்புல சந்திப்போம். பாய், குட் நைட். Good night, sir. Thank you sir. Good night. Bye sir. Bye, sir. Good night.